இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவலை வித்தியாசமாக எந்தெந்த முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சட்டி நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது பெருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தானா? அது முன்னாடி சொல்ல வேண்டியது தானே? ஓகே. அடுத்து கட் பண்ணி வெங்காயம் இதோட சேர்த்துக்க வேண்டியதான். வெங்காயம் சேர்த்து நல்லாவே வந்து வதங்கணும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக மீடியம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சில்லி பவுடர் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விடலாம். டேஸ்ட் பார்ப்போம். உப்பே இல்லை சுத்தமா. உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். வா உப்பை போடு நிறைய போடு. இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோ உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம் பிடிச்சிட்டு. நம்ம எப்போவுமே செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அது ஏன்னா அதை நான் ஃபைனலாக வந்து சொல்கிறேன். ஷேப்பு மாறினாலும் டேஸ்ட் மாறும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். மூடி வச்சாச்சு. தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் பகையா போகுது. வா என்ன சேர்த்து பார்க்குறப்பயே எச்சு ஊறுது. சாப்பிட்டு நல்லா இருக்குமா? சாப்பிட்டு வர இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலை செஞ்சிடலாம். அதுவும் இதுக்கு தேவையான பொருட்கள் பெருசாக எதுவுமே வந்து இல்லை. உருளைக்கிழங்கு, வெங்காயம், கருவேப்பிலை இருந்துன்னா ஆப்ஷன் தான். சேர்த்துக்கலாம். சேர்க்காம விட்டாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்முலேயே வந்து இருக்கணும். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ வந்து அடிப்பிடிக்காமல் இருக்க கிண்டி விட்டால் மட்டும் போதும். கிறிஸ்பியான உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான்.